வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து டபிள்யூக்கு வந்து ரிட்டன் வரப்போகிறாராம். அது இல்லாமல் கிறிஸ் ஜெரிக்கோவை தொடர்ந்து ஏஇடபிள்யூவில் இருக்க இன்னொரு ரெஸ்லர் வந்து டபிள்யூக்கே வர போகிறாராம். அது இல்லாமல் கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து மேட்ச் இல்லையா. அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து வச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா நம்மளுடைய பேட் மேக்கஃபி. அதாவது பேட் மேக்கஃபி வந்து இப்போ வந்து ஒரு கமெண்ட்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து டபிள்யூல இல்லை. சில காரணங்களால் நம்மளுடைய அதாவது அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அவரோட ரியல் லைஃப்பில் வந்து அதனால் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்போ வந்து நம்முடைய பேட் மேக்கஃபியால் வந்து டபிள்யூக்கு வந்து கமெண்ட்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ண முடியல. அது இல்லாமல் இப்போ அவர் வராமல் இருக்கிறனால இப்போ நம்முடைய பேட் மேக்கஃபி வந்து டபிள்யூக்கு வந்து வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 20 வந்து ரசல் பொலுசாவோ ஏதோ ஒன்று பேப்பரி வந்து டபிள்யூ நடத்தாங்க. அந்த பேப்பருக்கு வந்து நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து 100% வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. மேபி அவர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் சொல்கிறாரோ இல்லை கமெண்ட்ரேட் பண்ணுறாரோ அப்படிங்கிறது தெரியலானாலும் நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து கண்டிப்பாக வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அப்படி வராரு அப்படின்னா இந்த 3 விஷயங்களை வந்து நம்மளுடைய பேட் மேக்கஃபிக்காக டபிள்யூ வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ESPN வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதுனால அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக கூட நம்மளுடைய பேட் மேக்கஃபி கூட அந்த ஒரு ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து பல விஷயத்தை வந்து நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய பேட் மேக்கஃபி கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட அந்த இடத்துல வந்து டபிள்யூ வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து அந்த ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து கமெண்ட்ரேட்டர் கூட பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் 100% வந்து நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து அதாவது செப்டம்பர் 20 நடக்க போகிற அந்த ரசல் பொலசாவுக்கு வந்து வரப்போகிறாரு. இது வந்து பேட் மேக்கஃபியோட ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னா, அந்த ESPNல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து பேட் மேக்கஃபியோட அந்த ஒரு வாய்ஸை வந்து கமெண்ட்ரேட்டில் வந்து கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இவரை வந்து நீங்கள் வந்து ஏஇடபிள்யூவில் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது ஏஇடபிள்யூ பார்க்குற ரெஸ்லர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இவர் யார் அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் இவர் எப்பேற்பட்ட ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியாது. இவர் வந்து எப்படி வந்து ஏஇடபிள்யூவில் வந்து ஒரு டாப் 1 ஒரு காமெடியாக இருக்கிறாரோ, அதே சேம் டு சேம் வந்து இப்போ வந்து நம்ம டபிள்யூ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நம்மளுடைய R-Truth வந்திருந்தாலும், அதாவது டபிள்யூ எடுத்துக்கிட்டோம்னா R-Truth, அதே ஏஇடபிள்யூ எடுத்துக்கிட்டோம்னா இவரோட பேர் அப்படின்னா, அதாவது இவரோட பேர் அப்படிங்கிறது பட் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வாயிலே நுழையாது. அதாவது தனுஷ் சென்டோ என்னமோ அப்படி சொல்லி இவருக்கு வந்து பேர். ஆனால் அந்த பேர் எனக்கு வந்து கரெக்டாக வந்து என்னால் உச்சரிக்கவே முடியல. அதாவது சொல்கிறப்ப ரொம்ப வந்து மிஸ்டேக் ஆகும். அதனால் நான் வந்து ஏஇடபிள்யூ ரெஸ்லர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது இவரை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுவாங்க. டபிள்யூ வந்து ஃபேஸாக இருக்கட்டும் ஹீலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆக்டருமே இருக்காங்க. ஆனாலும் ஒரு காமெடி பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டர், அதாவது ஃபேன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒருத்தர் வந்து டபிள்யூல இல்லை அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய R-Truth இருந்தார். இப்போ R-Truth வந்து அது காமெடி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை விட்டுட்டு நான் வந்து ஒரு ஃபேஸ் கேரக்டர் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி ஒரு ஹீல் டைப் கேரக்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2மே தான் நம்மளுடைய R-Truth வந்து டபிள்யூல பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் காமெடி அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து இப்போ டபிள்யூ வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அதாவது ஃபேன்ஸை வந்து எப்படியும் மகிழ்விக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி R-Truth இப்போ யாருமே இல்லை. அதனால் அந்த ஒரு இடத்த வந்து நிரப்புற விதமாக நம்மளுடைய ஏஇடபிள்யூட ரெஸ்லரான தனுஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவரும் வந்து டபிள்யூக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அவரோட கான்ட்ராக்டே வந்து ஏஇடபிள்யூட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிய போகிறதுனால இவரை வந்து டபிள்யூ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கின்டருக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து தட்டி பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூட அப்கமிங் பேப்பரியான கிளாஸ் இன் பாரிஸ் வந்து ஆகஸ்ட் 31 வந்து நடக்க போகுது. இந்த பேப்பரிக்கான ஒரு ஸ்டோரி லைனை நம்மளுடைய பில்டப் பண்ணுற விதமாக நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டோரியை வந்து டோட்டலாகவே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச அந்த மண்டே, அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு அந்த ஒரு ஃபியூடு வந்து போகும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டபிள்யூ வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சஸ்பென்ஸ்லேயே நம்மளுடைய ராண்டி ஓட்டனை ரிட்டர்ன் கொண்டு வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு அந்த ஒரு ஸ்டோரியை தான் நம்மளுடைய டபிள்யூ வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி
இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அப்போ ட்ரூ மேக்கினருக்கு வந்து கிளாஸ் எம்பேரஸில் வந்து மேட்ச் இருக்காது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக இருக்கும். அது யார் கூட அப்படின்னு கேட்டால் நம்முடைய ராண்டி ஆர்டன் கூட தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்முடைய WWE வந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கிளாஸ் எம்பேரஸில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்காமல் ட்ரூ மேக்கினருக்கும் ராண்டி ஆர்டனுக்கான அந்த ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது. அப்போ எதுக்கு வந்து WWE வந்து அந்த ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணாங்க, அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான ஒரு ஸ்டோரி வந்து எதுக்கு பில்டப் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து பில்டப் பண்ணி நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணதுனால நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை நடத்தி நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு டிவி டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து ரெஸ்ட் வந்து நம்முடைய WWE வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு ஷூட்டிங்க்கு வந்து நம்முடைய WWE வர, அதாவது நம்முடைய WWEயோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அங்கே வந்து நடிக்க போயிட்டாராம். அதாவது டேரக்ட்லி அவர் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால இன்ஜுரி ஆயிடுச்சு, அவரால் WWEக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கு, அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு லீவ் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. சரிப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனாலும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கும் அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணி தானே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான மேட்ச் வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது கிளாஸ் இன் பாரிஸில் நடக்காத பட்சத்தில் வந்து நம்முடைய WWE வந்து ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து செப்டம்பர் 25 வந்து நடத்துகிறாங்களா, அங்கே வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த பேப்பரிக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ் வரல அப்படின்னா அந்த பேப்பரியை வந்து நம்முடைய WWE வந்து அப்படியே தள்ளி வச்சுருவாங்க. தள்ளி கிரவுண்ட் ஜோனில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் அந்த ஒரு மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது உண்மையான காரணம் என்னன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. உங்களுக்கு கரெக்டான ஒரு விளக்கத்தை நான் வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டேன். உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு செய்தியை வந்து நம்மளோட WWE வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை மெயின் ஈவெண்ட் வந்து பண்ணி விட்டாங்க. அது இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனை சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து லோகன் பால் கூட வந்து மேட்ச் பண்ணுறது எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய லோகன் பால்கிட்ட வந்து நம்முடைய ஜான்சனை வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் WWE சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது, அதாவது நம்முடைய நிக்காடில்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. அது பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி அந்த அவரோட பேர் எடுத்துகிட்டு போகிறார். அதாவது ஜான் அதாவது நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு நேம் வந்து நம்முடைய நிக்காடில்ஸ் வந்து ஜான்சனா வந்து சொல்ல வந்திருப்பாரு. என்ன விஷயத்த சொல்ல வந்தார் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்மளுடைய நாதேரியான நாய் வந்து நம்முடைய லோகன் பால் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அந்த இடத்துலயே நம்முடைய ஜான்சனா வந்து அந்த இடத்துல வந்து சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. என்ன விஷயத்த வந்து நம்முடைய நிக்காடில்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து சொல்ல வந்தார் அப்படிங்கிறதே உண்மையிலுமே அது மறந்து போச்சு அப்படிங்கிறத விட நம்முடைய அந்த நாய் வந்து நம்முடைய ஜான்சனை அட்டாக் பண்ணுறனா அந்த விஷயம் அப்படியே போயிருச்சு. இது வந்து நம்முடைய நிக்காடில்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து என்ன விஷயத்த சொல்ல வந்தார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கறனால இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹலோ காய்ஸ், அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் காது பட நீங்கள் கேட்டுக்கங்க. அது இதுக்கு முன்னாடி போட்டேன் நான் ஒரு வீடியோவில், நான் ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனாலும் அந்த மேட்ச்சை நம்முடைய WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ வந்து நம்முடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்ச்சை தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சை வந்து நம்முடைய WWE வந்து கடைசி நிமிஷத்தில் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஜான்சனாவுக்கும் லோகன் பாலுக்கான அந்த ஒரு மேட்ச்சை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரணத்தால் நம்முடைய லோகன் பாலுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் வந்து டிராவல் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மேட்சை வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்மளுடைய WWE வந்து இன்னொரு விஷயமா அது பிளான் பி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொன்னல, அதுக்கான ஒரு ஹிண்ட்டை வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய WWE வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய லோகன் பாலை வந்து கிளீனாக பீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய பீஸ்ட் அண்ட் பிராக் லெஸ்னர் வந்து அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆவார்.
ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய ஜான்சனாவை அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணி திரும்பி இவங்களுக்கான ஒரு ஃபீடை வந்து நம்மளுடைய WWE வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. கண்டினியூ பண்ணி நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்குதுல்ல, அதாவது ரெசல் பொலஸா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு அப்டேட்டாக தான் வந்து இப்போ வந்து ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்மளுடைய நிக்காடேல்ஸ் வந்து நம்மளுடைய ஜான்சனா கிட்ட வந்து இந்த பிராக் அப்படின்னு அந்த ஒரு பேரை தான் சொன்னாரே தவிர, ஆனால் என்ன விஷயத்த வந்து நம்மளுடைய நிக்காடேல்ஸ் வந்து நம்மளுடைய ஜான்சனா கிட்ட வந்து சொல்ல வந்தார் அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக இருந்துட்டு இருக்கானாலும், இந்த விஷயத்தை தான் நம்மளுடைய பிராக் அதாவது நம்மளுடைய நிக்காடேல்ஸ் வந்து நம்ம பிராக் லெஸ்னரை பற்றி சொல்ல வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர, ஆனால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மான எந்த ஒரு நியூஸுமே தெரியல. ஆனாலும் இந்த ஒரு ஸ்டோரியே வந்து நம்முடைய WWE ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஸ்டோரியாக வந்து இப்போ வந்து WWE வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கனால, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா சொல்லிட்டாரு, அதாவது எனக்கு வந்து லோகன் பால் கூட வந்து மேட்ச் பண்ணுறது எனக்கு சத்தியமாக எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய ஜான்சன் வந்து பல ரெஸ்லரோட பேர்லாம் சொன்னார், வந்து இவங்க கூட வந்து நான் மேட்சஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இங்கே நீங்களே கேட்டிருப்பீங்க யார் என்னன்னு கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இப்போ போகிற ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த ஒரு மேட்ச் வந்து லோகன் பாலுக்கும் நம்ம ஜான்சனுக்கும் மேட்ச் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நடக்கிறப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பேசுவோம். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இது மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்டுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா.